ஒன்று. அடுத்தது அதே அதிகாரம் 19 படிக்கமா. 19 நான் ஒருவருக்கு அடிமைப்படாதவனாயிருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் என்ன செய்தேன்? அடிமையாக்கினேன். ஐயா, ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதற்கு ஒரு அருமையான பிளான் போட்டு கொடுக்கிறாருங்க. என்ன பிளான் சொல்லுங்களேன்? அதுவும் அதிக ஆத்துமா வேணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு புரியல? ஒரு அடிமை எப்படி செயல்படுவான் அப்படி செயல்படணுமா? நீ நிறைய ஆத்துமா ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்துமாவுக்கு அவங்க மேல உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடாது. மாற என்ன செய்யணும்? ஊழியர்னா என்னமா அர்த்தம்? ஊழியர்னா என்னது? சேவகன் அர்த்தம். ஆளுகை செய்யறவனுக்கு பேர் ஊழியர் கிடையாது. ஊழியர்னா என்னது? சேவகன், வேலைக்காரன் அர்த்தம். அப்படி நிறைய கொஞ்சம் வேலை செஞ்சா கொஞ்சம் வேலை தான் ஆதாயப்படுத்த முடியும். அடிமை தான் அவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்வான். அப்படி அடிமை மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஏகப்பட்ட வேற ஆதாயப்படுத்திடலான்னு இதில் எழுதி கொடுத்துருக்கு. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஹரிஹரன் சொல்லி ஒரு பையன், ஹரிஹரன், அவங்க சேர்மாதேவியில் அவன் இப்போ சிஆர்பிஎஃப்ல இருந்து இப்போ சாதா போலீஸுக்கு வந்துட்டாப்ல. அவனை குறித்து சாட்சி சொல்லுவான். என் ஃப்ரெண்டு கேபான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் சொல்லுவாப்ல என்னன்னா, எங்க போனாலும் அவனை சுற்றி எல்லாரையும் அவனை ஆதாயப்படுத்திடுவானா. எங்க போனாலும் எப்படின்னா, ஒரு சின்ன பையனாலும் சொல்லுங்கண்ணே அப்படிமா, ஒரு சின்ன பையன்கிட்ட பேசினாலும் சொல்லுங்கண்ணே அப்படிமா, அவன்கிட்ட நானும் பேசியிருக்கேன் சொல்லுங்கண்ணே அப்படிமா. எது யார்கிட்ட வேணாலும் அவருடைய பேசுகிற அந்த சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி மரியாதை கொடுத்து ஒரு தன்னை தாழ்த்தி, அவங்க முன்னாடி தன்னை தாழ்த்தி தன்னுடைய தாழ்மை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் உடைய ஒரு பையன். கடைசியில் அவனை பிடிக்காத ஒருத்தர் கூட கிடையாது. அவங்க படித்த காலேஜில் வாத்தியார் அவனுக்கு ஃபீஸை பார்த்துக்கிடுவார், மெஸ் ஃபீஸை இன்னொரு வாத்தியார் பார்த்துக்கிடுவார், கூட படிக்கிற பசங்க இவனுக்கு உண்டான செலவெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. எப்படி யாருக்காவது உங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கா? எனக்கெல்லாம் நடக்கலை. ஏன்? நம்மளாம் திமிர் பிடிச்ச கேஸு. எவன் ஒருத்தன் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுக்கிறானோ அவன் அவ்வளோ வேற ஆதாயப்படுத்திக்கிடுவான். அல்லேலூயா. இந்த முழு ஊரையும் ஆதாயப்படுத்துறதுக்கு, பக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஆதாயப்படுத்துறதுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்தி அடிமையை எடுத்து பாருங்கள். இயேசு அதை தான் செஞ்சார். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து